ஜோதிட விடியல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கால பைரவரின் பரிபூரண அருளாசியுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆணி மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். 12 ராசிக்கு இது எப்படி நான் இங்கிலீஷ் தேதியில் பார்த்தீங்கன்னா 15/6/2024 16/7/2024 வரைக்கும் இருக்கக்கூடியது ஆணி மாதம். இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் சந்திராஷ்டம தினம் சுப அசுப தினங்கள் பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த மாதத்தில் கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு, அது நகர்வக்கூடிய அமைப்பு, சூரியன், சுக்கிரன், புதன், இந்த மாத கிரகங்கள், சந்திரன் 4 கிரகம். ஸோ இதை சுற்றி வரக்கூடிய இந்த காலகட்டத்தோடு சேர்த்து வருட கிரகமான குரு, சனி, ராகு, கேது இவர்களையும் இணைச்சி சொல்லக்கூடியது. அப்போ இந்த சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகத்தோடைய அமைப்பு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் ஒவ்வொரு மாத ராசி பலனுக்கு சொல்லும் பொழுது. சூரியன் இந்த ஆணி மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்வார். அவர் 1 மாதம் வரைக்கும் இருப்பார். மிக நீண்ட மாதம் இந்த ஆணி மாதம். சூரியன் ஏன்னா ரொம்ப நாள் அங்கே இருப்பார். அதுக்காக ஏன்னா 32 நாட்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு வரும். அதனால தான் மிகப்பெரிய மாதம் ஆணி மாதம். அப்படிமா சேஷ்டா அப்படின்னா பெரியன்னு அர்த்தம். அதனால தான் சேஷ்டா அபிஷேகங்கள்லாம் நடைபெறும். இன்னும் ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா இந்த மாதத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் 3 இணைஞ்சி மிதுன ராசியில் 16 நாட்கள் இருக்க போகிறாங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா அதோடைய வாழ்க்கை சுனாமி மாதிரி புரட்டி போடும். சரிங்களா? ஏன்னா அது ஒரு அமைப்பு. அப்படி சேர்ந்து நிற்கக்கூடாது. அடுத்தடுத்த கிரகங்கள் தான். ஆனால் ஒரே ராசிக்குள்ளார சூரியன், புதன், சுக்கிரன் இணைவு ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ஜாதக அமைப்பு வந்தது அப்படின்னா அது கொஞ்சம் போராட்டத்தை கொடுக்கும். அது ஒரு பாதிப்பை தரக்கூடிய மாதம் இந்த மாதம். அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் நல்ல தன்னுடைய ஆட்சி வீட்டில் மிதுன ராசியில் 14/6/2024 சூரியனுக்கு முன்னாடியே புதன் உட்காந்து சூரியன் பின்னாடி புதன் ஆதித்ய யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. அடுத்தது புதன் 29/6 நகர்ந்து போய் கடகத்தில் அமர்ந்திருப்பார் பகை வீட்டில். செவ்வாய் பகவான் 12/7/2024 ஆணி மாத கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபத்திற்கு பெயர்ச்சி ஆகி குருவும் செவ்வாயும் பார்த்தீங்க அப்படின்னா இணைய போகிறாங்க. குரு இணையும் பொழுது ரொம்ப சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். ஏன்னா அங்காரனோடு இணையும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதாவது குரு சந்திர யோகம் மாதிரி இந்த யோகங்களும் கொடுப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகம் இருக்குது. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. சரிங்களா? இப்படி இருக்கும் பொழுது சுக்கிர பகவான் மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு 7/7/2024 அவரும் போய் உட்கார்ப்பார். இதுதான் கிரக நிலைகள். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் 12 ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி அவரே அஷ்டமாதிபதி 9ல் போய் உட்கார்றது ரொம்ப சிறப்புங்க. ஆனால் உட்கார்றவர் உங்கள் ராசிக்கு பாதகாதிபதி லாபாதிபதி சூரியனோட இணைஞ்சு உட்கார்றாரு. உங்கள் ராசியில் தானே சூரியன் நீச்சமாகிறாரு. அங்கே போய் உட்கார்றாரு. அவர் கூட 9ஆம் அதிபதி பாக்யாதிபதியும் சேர்ந்து உங்கள் ராசியோட திரிகோண சந்திப்பு. இது என்ன கொடுக்கும் அப்படின்னா, யாரெல்லாம் வேலை பார்க்குறீங்களோ அது எந்த வேலையாக இருக்கட்டும், உங்களுக்கு மேலே ஒரு ஹையர் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா, அவர் தேவையில்லாமல் குடைச்சல் அதிகமாக கொடுப்பாரு. இன்னொன்று என்னென்னா, அந்த ஹையர் ஆஃபீஸர் லேடியாக உட்காந்தாங்கன்னா கேட்கவே வேண்டாம், வச்சு செய்வாங்க. அவங்கள பற்றி நீங்கள் எப்போயாவது பேசியிருக்கிறத எல்லாம் கோத்து அந்த மாலையிலேருந்து ஒவ்வொரு மணியாக உருவுற மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையாக கொண்டாந்து உங்கள் டேபிள் மேலே வைப்பாங்க. சரிங்களா? அதனால் அதை எப்படி எதிர்கொள்ளணும்னு இன்னும் பிரச்சனையை நீங்கள் ரொம்ப பெருசாக்காமல் பரவாயில்ல விட்டு கொடுத்து, இவங்க நம்மளை பழிவாங்க, இதை செய்கிறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டெப் எடுத்து செய்யணும்னு லாஜிக்காக யோசனை பண்ணி இந்த மாதத்தை கடந்தீங்கன்னா தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அடுத்தவங்க நிறைய ஐடியா கொடுப்பாங்க. அந்த ஐடியாவெல்லாம் எடுத்துக்கிட்டு அதில் எது பெஸ்ட்டு ஐடியான்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா 5ல் இருக்க சனி உங்களை காப்பாற்றுவார். சுய புத்தி 5ல் இருக்க சனி. அந்த சனி உங்கள் ராசியில் தான் உச்சம். அந்த 5ஆம் அதிபதியான சனி பாக்யாதிபதியோட திரிகோண சந்திப்பில் சேரும் பொழுது உங்கள் எல்லாரும் சொல்கிறத கேட்டுட்டு உங்கள் சுய புத்தி ஒரு முடிவு எடுக்கும் பார்த்தீங்களா, அந்த நல்ல முடிவை நீங்கள் எடுத்தீங்கன்னா வெற்றி நிச்சயம். சரிங்களா? பாக்கியத்தில் போய் இருக்கும் பொழுது சூரியன் அப்பாவுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும். காதுக்கு தயவு செய்து வயசானவங்க இல்லை நம்மளை வளர்க்குறவங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு போயிடுங்க.
சரிங்களா? அவங்கக்கிட்ட போய் வீண் விவாதம் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து கெட்ட பெயரையோ இல்லை அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது ஒரு காரசாரமான ஒரு அவப்பெயரோ சாபத்தையோ வாங்காதீங்க. அதை அங்கே கொடுத்துரும். சரிங்களா? குடும்பாதிபதி 7ஆம் அதிபதி 7ல் செவ்வாய் இருந்து உங்கள் ராசியவே பார்க்குறாரு 12/7 வரைக்கும். அப்படி பார்க்கும் பொழுது கணவனுக்கு அந்த மனைவியாக இருந்த கணவன் கோபம் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா ஆட்சியான செவ்வாய் உட்காந்து உங்கள் ராசியை பார்க்குதா? அப்போ என்ன ஆகும்? இந்த பக்கம் திரிகோணத்துலேருந்து சுக்கிரன் உங்கள் ராசியை பார்த்தா கூட, சந்திப்பு இருந்தால் கூட சந்திரனில் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் தான் தனிஞ்சு போகணும். துலா ராசிக்காரவங்க இந்த மேஷ ராசியில் உட்காந்துக்கிட்டு இருக்க செவ்வாய் விட்டு போகாது. உற்றார் உறவினர்கள் எல்லாரும் வர்றவங்க எல்லாம் 4 அட்வைஸை பண்ணி தூக்கி விட்டுட்டு போவாங்க. நான் அப்போவே சொன்னேன் கேட்டியான்ட்டு வருவாங்க. அதனால் அதையெல்லாம் பரவாயில்ல, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு இருந்தால் தான் வாழ்க்கை வசப்படும். அந்த பொறுமையை கொஞ்சம் கற்றுக்குங்க. பொறுமையை 5ல் இருக்க சனி கொடுத்துருவார். ஆனால் அதையும் மீறி அங்கே பாக்கியத்தில் இருக்க செவ்வாய் உங்கள் ராசியோட சந்திரனோட திரிகோண சந்திப்பில் சேர்றதுனால அது கொஞ்சம் படுத்தும். 12ல் இருக்க கேது நிம்மதியற்ற தூக்கத்தை கொடுத்து எதிர்காலம், நிகழ்காலம், வருங்காலம் எல்லாத்தையும், இறந்த காலம் 3 காலத்தையும் நினச்சி முக்காலமும் உணர்ந்த மாதிரி உட்காந்து யோசித்து விடிஞ்சு போகும் தூக்கம் இல்லாமல். ஏன்னா 6ல் இருக்க ராகும் தூங்க விடாது. 6ல் ராகு இருக்கும் பொழுது எதிரிகள் தொந்தரவு இருக்காது. எல்லாம் மறைமுகமாக பண்ணிகிட்டு இருப்பாங்க, மறைமுகமாக தாக்கிட்டு இருப்பாங்க. கண்டும் காணாது மாதிரி இருந்தீங்கன்னா ஈஸியாக தாண்டி வந்துடலாம் வெளியில். அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? அதனால் பயப்பட வேண்டாம். அஷ்டமத்தில் குரு அது கொஞ்சம் அவஸ்தைகளை அதிகமாக கொடுக்கும். உங்கள் ராசிக்கு பகையாக இருந்தாலும் கூட 12/7க்கு அப்புறம் செவ்வாயோடு இணைஞ்சி அஷ்டமத்துக்குள்ளே இருக்கும் பொழுது மறைமுக வருமானம் 12/7க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 9க்கும் 12க்கும் அதிபதியான புதனே ஆகி புதன் வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துல சூரியனோட இணைஞ்சி அமரக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் ராசி அதிபதியோடு இணையும் பொழுது உங்களுக்கு யாருக்காவது வெளிநாட்டில் வேலை செய்யணுமா இல்லை வெளிநாட்டில் படிக்கணுமா துலா ராசிக்காரர்கள் வெளிநாட்டு யோகத்தை கொடுக்கறதுக்கு இப்போ மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்குது. அப்போ ஆஞ்சநேயர் வழிபாட்டை விடாமல் செஞ்சீங்க அப்படின்னா வெளிநாட்டு யோகம் உங்களுக்கு கைகூடி வரும். அதனால் நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிங்க. ஆணி திருமஞ்சனம் அன்று 11/7 அன்னைக்கு நடராஜரை வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நினைச்சது நிறைவேறும். அதை கெட்டியாக பிடிச்சிக்கிங்க சிவபெருமானை. அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். 4ஆம் அதிபதியாக சனி போய் அவர் 5ல் உட்காரும் பொழுது தாயில் உடல் நலத்தில் கொஞ்சம் உபாதைகளை கொடுக்கும். ஆனால் முன்ன மாதிரி கொடுக்காது. ஏன்னா தாய்க்கு அது பாதக சனியாக இருக்கிறதுனால கால், நரம்பு, தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும். பாக்யாதிபதியான புதன் பாக்கியத்திலே சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால அப்பாவுக்கு இப்போ தான் யூகோ பிடிச்சிக்கிட்டு நான் தான் இந்த வீட்டு தலைவன் அப்படின்னு வந்து அவர் இருப்பார். பரவாயில்ல, 1 மாதம் தானே விட்டு கொடுத்துட்டு போங்க. அடுத்தது அவர் 10ல் வந்து உட்காரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே அவருடைய குணாதிசயத்துக்கு நீங்களே மதிப்பு கொடுத்துருவீங்க. சரிங்களா? அது ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும். புதன் ஆதித்ய யோகத்தில் 9ஆம் இட பாக்கியத்தில் இருக்கும் பொழுது குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வந்தீங்கன்னா தினமும் ஒரு அகல் விளக்கை இல்லை காமாட்சி விளக்கை ஏற்றும் பொழுது மனசார குலதெய்வத்தை கண்ணு முன்னாடி நிப்பாட்டி நீங்கள் மனசாலையும் உள்கண்ணாலையும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வத்தோடைய ஆசீர்வாதம் கிட்டும். 12/7க்கு அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்லதொரு வாய்ப்பையும் வெளிநாட்டு யோகத்தையும் கொடுக்கும். அஷ்டமத்துக்குள்ள குரு சந்திரன், குரு செவ்வாய் இணைஞ்சி குரு மங்கள யோகத்தோடு கேதுவோட திரிகோண இணைவு ஏற்படும் பொழுது கண்டிப்பாக உங்களை வெளிநாட்டு யோகமோ இல்லை மறைமுக வருமானத்தையே ஒரு வழி செஞ்சு கொடுக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ஆணவம் இல்லாமல் உங்களுடைய சுய புத்தியோடு சொல் புத்தி 2 மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல முடிவாக எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஜொலிக்க முடியும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வந்து சேரும். மக்களுக்கு சேவை செய்ய தான் வந்திருக்கோங்கிற எண்ணத்தை நிலைநிறுத்தி கொள்ளுங்கள். திரைப்படத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். வரக்கூடிய பணம் வந்து சேரும். ஆனால் வேலை என்பது ஒரு டேக்கிலேயோ இல்லை ஒரு 1 ஹவரில் முடிகிற வேலை ஒரு நாளைக்கு இழுக்கும். சரிங்களா? ஆனால் உங்களுடைய இந்த வேலைக்காக நீங்கள் உட்காந்து செய்யக்கூடிய அந்த நீண்ட ஒரு பயணத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு பேர் புகழ் வந்து சேரும். அதனால் பரவாயில்ல, நீங்கள் நல்லபடியாக அதை செய்யுங்க. ரிசல்ட்டு லேட்டாக கிடைச்சாலும் நல்ல ரிசல்ட்டாக உங்களுக்கு வந்து சேரும். அதனால் அதை பாருங்கள். யாராவது தொழில் தொடங்கணுன்னா இப்போ வேண்டாம். 5ல் சனி இருக்கும் பொழுது இப்போதைக்கு வேண்டாம். 1. 2வது தொழில் ஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் இருந்தாலும் கூட சனியோட திரிகோண சந்திப்பு இருக்கும்போது முக்கியமான முடிவுகள் எடுக்காமல் நீங்கள் தத்தளிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதனால் இப்போதைக்கு எதுவும் வேண்டாம். கொஞ்சம் நவந்து போகட்டும். பாக்கியத்தில் குரு உட்காந்து உங்கள் ராசியோடு இணையட்டும் திரிகோணத்தில். அப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். குருவுக்கு அப்புறம் இருக்கிற தொழிலை எப்படி மேன்மை செய்யலாங்கிறத மட்டும் பாருங்கள். சரிங்களா? பிள்ளைகளால் உங்களுக்கு
அவங்க அசல்ட்டையாக இப்படி இருக்காங்களேன்னு பிள்ளைகளால் கவலைப்படுவதற்கு உரிய ஒரு மாதமாக இது இருக்கும். பிள்ளைகளை பற்றிய கவலை அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நிறைய இருக்குங்க. ஏன் அப்படின்னா அந்த சனி திரிகோண சந்திப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, உங்கள் ராசியில் இருக்க சந்திரனையும் பார்க்குறாரு. அப்போ அது நல்லா அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் அதிகமாக இருக்கும். ஐயோ இந்த பிள்ளை எப்படி பழைக்க போகுதோ, எப்படி படிக்க போகுதோ, எப்படி கல்யாணம் பண்ண அப்படின்னு 1000 கவலைகள் ஓடும். பரவாயில்ல, கடவுள்கிட்ட குலதெய்வத்துக்கிட்டையும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தையும் அந்த பிள்ளைகளுக்கு குலதெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சிருங்க. குலதெய்வத்தை மனசார வழிபாடு செய்யுங்க. முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பித்திருக்கள் வேலைகள் அத்தனையும் நீங்கள் செய்து பித்திர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்தீங்க, ஆட்டோமேட்டிக்காக அது கிடச்சி உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பலன் கிட்டுங்க. சரிங்களா? சரி, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் சூரியன் நீச்சமானாலும் பிரதோஷங்களை எல்லாம் நீக்கக்கூடியது பிரதோஷம். சூரியனின் அதிதேவதையாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அந்த சூரியனானவர் பாக்கியத்தில் அமர்ந்து உட்காந்து உங்கள் ராசியோட திரிகோண சந்திப்பில் இருக்கிறதுனால 19/6/3/7 2 நாட்கள் வரக்கூடிய வளர்பிறை தேய்பிறை பிரதோஷம் அன்று சிவபெருமானை வழிபாடு செய்யணும். பணம் கொடுக்கல் வாங்கல் அஷ்டமத்தில் இருக்க குரு உங்கள் கையில் பணம் இருந்ததுன்னா கொண்டு போய் கொடுத்துட்டு ஏமாந்துருவீங்க. ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்னா 22/6/5/7 உள்ள சோடசக்கலை பிரம்ம முகூர்த்தத்தில் வருது. அந்த வேலையில் நீங்கள் சென்று வழிபாடு செஞ்சீங்க. நினச்சதுன்னு ஐயோ என்கிட்ட இருக்க பணத்தை நான் யார்ட்டையும் கொடுக்காம கொண்டு போய் ஃபிக்ஸட் டெபாசிட்லேயோ இல்லை நகையோ வாங்கி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் போய் மறைமுக வருமானம் வரணும்னு எங்கேயாவது வட்டிக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாந்து போயிடாதீங்க. அதுக்கு கிரகம் உஷாராக ரெடியாக இருக்குது. அதனால் அந்த வேலையை பண்ணாதீங்க. சரிங்களா? தயவு செஞ்சு 11/7 ஆணி திருமஞ்சனம் வருகிறது. நடராஜருக்கு சந்தனத்தினால் அபிஷேகம் பண்ணி சிதம்பரத்தில் அவருடைய நடனத்தை ஆடல் அரசன் இல்லையா, அந்த இதை கண்ணால் கண்டுருங்க. பக்கத்தில் எந்த கோயிலில் நடக்குதோ அங்கே போனீங்க அப்படின்னா இந்த பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சூரியனால் வரக்கூடிய அத்தனை பாக்கியங்களும் உங்களுக்கு வந்து சேருங்க. துளாராசியை பொறுத்த வரைக்கும் 2/7/2024 காலையில் 11:14 இருந்து 4/7/2024 மதியம் 3:58 வரைக்கும் சந்திராஷ்டம தினம். இந்த 3 நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் பல்லு தேய்ச்சிட்டு நல்ல ஒரு சொம்பு தண்ணியை குடிச்சிருங்க. தண்ணி உங்களுடைய ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் குளிர வச்சு நல்லா உங்களை ரிலாக்ஸாக வச்சுருக்கும். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு பூஜை ரூமில் நீங்கள் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் வைத்து வழிபாடு செய்துவிட்டு கொஞ்சோண்டு அவல் பொறி பொட்டுக்கடலை ஒரு சொட்டு தேன் ஒரு சொட்டு நெய் கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை கலந்து வைத்து வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் அன்றைய தினத்தை தொடங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக சந்திராஷ்டம பாதிப்பு நிச்சயமாக இருக்காது. நம்பிக்கையோடு செய்யுங்க. சரிங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணி நடந்தீங்கன்னா நல்ல மாதம் இந்த மாதம் உங்களுக்கு. அடுத்தது விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம்.